குறள் 901. மனை விழைவார் மாண்பயன் எய்தார் வினை விழையார் வேண்டா பொருளும் அது. விளக்கம். மனைவியின் இன்பத்தையே விரும்பி அவளுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள் மனை விழைவார். அறம் மற்றும் புகழால் வரும் மேன்மையான பயன்களை மாண்பயன் அடைய மாட்டார்கள். பெரிய காரியங்களை சாதிக்க நினைப்பவர்கள் வினை விழையார். வெறுத்து ஒதுக்க வேண்டிய ஒன்றும் அத்தகைய பெண் வழி நடக்கும் குணமாகும். மகாபாரதம். ஸ்திரீஜிதம் ஷமினம் தாந்தம் நித்யமுத்விக்ன மானசம் தியஜந்தி மானவாக தூரம் யதா சர்ப்பம் பயானகம். விளக்கம். பெண்ணுக்கு வசப்பட்டவனும் அதற்காக தன் கடமைகளை தியாகம் செய்பவனும் எப்போதும் குழப்பமான மனநிலை கொண்டவனும் ஆவான். மக்கள் அவனை ஒரு பயங்கரமான பாம்பை கண்டு ஓடுவது போல தூர விலக்கி விடுவார்கள். அத்தகையவனிடம் எவ்வித காரிய வெற்றியும் தங்குவதில்லை. மனுஸ்மிருதி. ந ஸ்திரீ ஸ்வாதந்திரியமர்ஹதி தர்மகாரியேஷு சர்வதா ய ஸ்திரீ வசோ பவேன் நித்யம் ச தர்மாத் பரிஹீயதே. விளக்கம். தர்ம காரியங்களில் ஈடுபடும்போது ஒருவன் முழுமையாக பெண்ணுக்கு வசப்பட்டு ஸ்திரீவஷோ தன் விவேகத்தை இழக்கக்கூடாது. எவன் ஒருவன் எப்போதும் மனைவியின் சொல்லுக்கு மட்டும் அடிபணிந்து தன் தர்மத்தை மறக்கிறானோ அவன் மேன்மையான கதி அடையமாட்டான். தர்மம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றிலும் சமநிலை அவசியம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 901 உள்ள மாண்பயன் எய்தார் மற்றும் வினை விழையார் வேண்டா பொருள் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் புருஷார்த்தங்கள் மற்றும் தர்ம, அர்த்த, காம சமநிலையுடன் பின்வருமாய இணைகின்றன. புருஷார்த்தம் லைஃப் கோல்ஸ். சனாதன தர்மம் அறம் மற்றும் பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கையும் வலியுறுத்துகிறது. இதில் இன்பம் என்பது அறத்திற்கும் பொருளுக்கும் உட்பட்டு இருக்க வேண்டும். இன்பமே பிரதானமாகும்போது ஒருவன் தன் வாழ்வின் லட்சியமான மான் பயனை, மோக்ஷம் அல்லது புகழை இழக்கிறான். வினை விழையார் ஆக்ஷன் ஓரியன்டட். கர்மயோகம் செய்பவர்கள் எதற்கும் கட்டுப்படாமல் அட்டாச்மெண்ட் ஃப்ரீ கடமையை செய்ய வேண்டும். ஒருவன் தன் மனைவியின் விருப்பத்திற்காக தன் நீதியையோ அல்லது பொது கடமையையோ கைவிடும்போது அவன் கர்ம வீரனாக இருக்க முடியாது. ஸ்திரீஜித ஒன் கான்கர்ட் பை உமன். சாஸ்திரங்கள் ஸ்திரீஜித என்பதை ஒரு பலவீனமாக கருதுகின்றன. இது பெண்ணை இழிவுபடுத்துவதல்ல, மாறாக ஒரு ஆண் தன் விவேகத்தை டிஸ்கிரிமினேஷன் பவர் இழந்து நியாய அந்நியாயங்களை ஆராயாமல் அடிமையாவதையே இது சுட்டிக்காட்டுகிறது. குறள் 902. பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியதோர் நாணாக நாணு தரும். விளக்கம். தன் கடமைகளையும் பெருமையையும் காக்காமல் பேணாது மனைவியின் விருப்பத்தையே விரும்பி அவளுக்கு அடிமையாகி பின் செல்பவன் பெண் விழைவான் அடையும் செல்வமும் சிறப்பும் ஆக்கம் நல்லவர்கள் முன்னே அவனுக்கு பெரியதொரு வெட்கத்தை நாணு உண்டாக்கும். மகாபாரதம். யஸ்ய ஸ்திரீ புத்திஹி அவசஸ்ய காரியேஷு ச நியோஜகி தஸ்ய ஸ்திரீ வினஷ்யதி ஆஷு நாமோஷஹா இவ வர்ணதஹ. விளக்கம். எவன் ஒருவன் தன் சுயபுத்தியை இழந்து எல்லா காரியங்களிலும் மனைவியின் புத்திக்கு ஸ்திரீ புத்திஹிக்கு அடங்கி நடக்கிறானோ அவனது செல்வமும் புகழும் நீரில் கரைத்த சாயம் போல வேகமாய் அழிந்துவிடும். அவன் சமூகத்தில் மரியாதையை இழந்து தலைக்குனிவை அடைவான். நாணம். மனுஸ்மிருதி. ந ஸ்திரீ ஜிதஹ பிரசம்சந்தி லோகே தர்மவிதோ ஜனாஹ அபயஷஹ தஸ்ய பவதி லஜ்ஜாச்ச சர்வதா கிருஹே. விளக்கம். பெண்ணுக்கு வசப்பட்டவனை தர்மம் அறிந்தவர்கள் ஒருபோதும் புகழமாட்டார்கள். அவனிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவன் உலகிற்கு முன் அவப்பெயரையும் அபயஷஹ மற்றும் தன் வீட்டிற்குள்ளேயே வெட்கத்தையும் லஜ்ஜா அடைவான். தன் கடமையை செய்யாதவனின் ஆக்கம் பயனற்றது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 902 உள்ள பேணாது மற்றும் பெரியதோர் நாணு என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் புருஷ லக்ஷணம் மற்றும் ஹ்ரீ நாணம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. புருஷார்த்தம் மேன்லி டியூட்டீஸ். சனாதன தர்மத்தில் ஒரு குடும்பத் தலைவன் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். மனைவியை அன்புடன் நடத்த வேண்டும். ஆனால் தர்மத்திற்கு புறம்பாக அவளது ஆசைக்கு அடிபணியக்கூடாது. அப்படி பணியும்போது அவன் புருஷ தர்மத்தை பேணத் தவறியவனாக ஆகிறான். நாணம் சென்ஸ் ஆஃப் ஷேம்.
நாணம் என்பது ஒரு கவசம். தர்மம் தவறிய காரியங்களை செய்யும்போது ஒருவனுக்குள் ஏற்படும் கூச்சமே அவனை நல்வழிப்படுத்தும். தன் அறிவை பயன்படுத்தாமல் மனைவியின் பின்னால் செல்பவனை சமூகம் ஏளனம் செய்யும். அந்த ஏளனம் அவனுக்கு பெரும் வெட்கத்தை தரும். ஆக்கம், வெல்த் ஆர் சக்சஸ். தர்மத்தின் வழி வராத செல்வமோ அல்லது தன்மானத்தை விற்றுவரும் அதிகாரமோ ஒருவனுக்கு பெருமை தராது. அது மற்றவர்கள் முன் அவனை கேலி பொருளாக்கும். குறள் 903. இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நாணு தரும். விளக்கம். தன் மனைவியிடம் இல்லாள்கண் பணிந்து அவளுக்கு தாழ்ந்து நடக்கும் அந்த தகாத குணம், இயல்பின்மை, அறிவுடைய நல்லவர்கள் கூடியிருக்கும் சபையில் நல்லாருள் அவனுக்கு எப்போதும் எஞ்ஞான்றும் வெட்கத்தை உண்டாக்கும். மகாபாரதம். யஸ்ய தர்மார்த்த காமேஷு ஸ்திரீஜித்வமுபஜாயதே ச பவத்யக்ஷமோ லோகே பூஜ்யேஷு அபவித்ரவத். விளக்கம். அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றிலும் எவன் ஒருவன் பெண்டுக்கு அடிமையாகிறானோ அவன் உலகத்தில் பெரியவர்கள் கூடியிருக்கும் சபையில் அசுத்தமான பொருளைப் போல மதிக்கப்படாமல் ஒதுக்கப்படுவான். அவனது வார்த்தைகளுக்கு எவ்வித மதிப்பும் இருக்காது. மனுஸ்மிருதி. ந ஸ்திரீவசோ தர்மயுக்தः கார்யேஷு ச நியோஜயேத் அபகீர்த்திஹி தஸ்ய ஸ்யாத் சபாயாம் து விசேஷதः. விளக்கம். தர்ம காரியங்களில் ஈடுபடுபவன் மனைவியின் தயவில் மட்டும் முடிவெடுப்பவனாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவன் சபைக்கு செல்லும்போது மற்றவர்களால் ஏளனம் செய்யப்படுவான். அவனது அந்த பலவீனம் அவனுக்கு தீராத அபகீர்த்தியை தரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 903 உள்ள இயல்பின்மை மற்றும் நல்லாருள் நாணு என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் புருஷார்த்த சமநிலை மற்றும் சபாகிருவம், அதாவது சபையில் இருக்கும் கண்ணியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. இயல்பின்மை, லேக் ஆஃப் ட்ரூ நேச்சர். சனாதன தர்மத்தின்படி புருஷன் என்பவன் விவேகத்திற்கும் காரிய திறமைக்கும் அடையாளமாக இருக்க வேண்டும். மனைவியை மரியாதையுடன் நடத்துவது வேறு, அவளது விருப்பத்திற்கு அடிமைப்படிந்து தன் கடமையை மறப்பது வேறு. அவ்வாறு அடிமையாவதை இயல்பின்மை, அதாவது தன் இயல்பு கெடுதல் என்கிறது சாஸ்திரம். நல்லாருள் நாணு, ஷேம் பிஃபோர் த வைஸ். நல்லவர்கள் அல்லது பெரியவர்கள் எதை புகழ்கிறார்களோ அதுவே தர்மம். அவர்கள் எதை இகழ்கிறார்களோ அது அதர்மம். ஒருவன் தன் வீட்டை தாண்டி சமூக பொறுப்புகளுக்கு வரும்போது அவன் ஒரு பெண்ணின் கைப்பாவையாக இருந்தால் அவனால் நேர்மையான முடிவுகளை எடுக்க முடியாது. இதை உணர்ந்த நல்லவர்கள் அவனை பார்த்து பரிதாபப்படுவார்கள். அது அவனுக்கு வெட்கத்தை தரும். அதிமோகம், எக்ஸசிவ் அட்டாச்மெண்ட். பற்று இருப்பது இயல்பு, ஆனால் அது அறிவை மறைக்கும் மோகமாக மாறும்போது ஒருவன் தன் சுயமரியாதையை இழக்கிறான். குறள் 904. மனையாளை அஞ்சும் மறுமையில் இலாளன் வினையாண்மை வீரெய்தலின்று. விளக்கம். தன் மனைவிக்கு அஞ்சி வாழ்கின்ற மறுமை பயன் இல்லாத ஒருவனிடம் மறுமை இலாளன் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றலானது வினையாண்மை ஒருபோதும் பெருமை பெறாது. வீரெய்தல் என்று, அதாவது மனைவிக்கு அஞ்சுபவனால் சமூகத்தில் ஒரு கர்ம வீரனாக திகழ முடியாது. மகாபாரதம். யஸ்ய ஸ்திரீ வச்சனம் தர்மஹ யஸ்ய ஸ்திரீ வச்சனம் தனம் தஸ்ய கர்மணி சர்வாணி நிஷ்ப்ளனி பவந்திஹி. விளக்கம். எவனுக்கு மனைவியின் சொல்லே தர்மமாகவும் அவளது விருப்பமே செல்வமாகவும் இருக்கிறதோ அவன் செய்யும் எல்லா காரியங்களும் கர்மணி பலனற்றதாகவே முடியும். அச்சம் கொண்ட மனதுடன் ஒருவன் செய்யும் எந்தச் செயலும் வெற்றியைத் தராது. அவன் தன் ஆளுமையை இழக்கிறான். மனுஸ்மிருதி. ந ஸ்திரீபீதோ நரக சக்தோ லோகதந்திரம் பிரவர்த்திதும் வீரியம் தஸ்ய வினஷ்யதி காரியசித்திர் ந வித்யதே. விளக்கம். மனைவிக்கு அஞ்சும் ஒருவனால் சரியாக உலகியலை நடத்த முடியாது. அவனது வீரம் சிதைந்து போகும். அவனுக்கு காரிய சித்தி என்பது ஒருபோதும் வாய்க்காது. நிர்வாகம் செய்பவனுக்கு துணிச்சலும் சுயமாக முடிவெடுக்கும் திறனும் மிக அவசியம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 904 உள்ள மறுமையிலாளன் மற்றும் வினையாண்மை என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் பரலோக சாதனை
மற்றும் கர்ம கௌஷலம் அதாவது செயல்திறன் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. மறுமை இலாளன் ஒன் வித்தவுட் ஸ்பிரிச்சுவல் ஃபியூச்சர். சனாதன தர்மத்தின்படி மறுமை அல்லது மோக்ஷமடைய ஒருவன் தர்மத்தின் பிடியில் இருக்க வேண்டுமே தவிர மோகத்தின் பிடியில் இருக்கக்கூடாது. மனைவிக்கு அஞ்சுபவன் நீதியை விட விருப்பத்திற்கே முன்னுரிமை அளிப்பான். இதனால் அவனது அறம் சிதைந்து மறுமை பயன் இல்லாது போகிறது. வினையாண்மை மேன்லினஸ் இன் ஆக்ஷன். ஒரு செயலை தொடங்கும்போது மனைவி என்ன சொல்வாளோ என்று அஞ்சுபவனால் அந்த செயலில் முழு கவனத்தையும் வீரத்தையும் செலுத்த முடியாது. யோகக கர்மசு கௌஷலம் என்கிறது கீதை. அச்சம் அந்த திறமையை கொன்றுவிடும். வீரெய்தல் என்று லேக் ஆஃப் க்ளோரி. அதிகாரம் என்பது கம்பீரமானது. அடிமை புத்தி கொண்டவனிடம் அந்த அதிகாரத்தின் வீறு அதாவது கம்பீரம் இருக்காது. குறள் 905. இல்லாளை அஞ்சுவான் அஞ்சுமற்றெஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல். விளக்கம். தன் மனைவிக்கு அஞ்சி நடக்கின்ற ஒருவன் அறிவுடைய நல்லவர்களுக்குச் செய்ய வேண்டிய நன்மைகளைச் செய்வதற்கு நல்லார்க்கு நல்ல செயல் எப்போதும் எஞ்ஞான்றும் அஞ்சுவான். அதாவது மனைவியின் அனுமதியில்லாமல் அவனால் ஒரு புண்ணிய காரியத்தை கூட துணிந்து செய்ய முடியாது. மகாபாரதம். ந தானம் ந ச தர்மோ அபி ந ச லோகஹிதம் கர்ம ஸ்திரீவசக கர்த்தும் அப்யேதி பக்ஷஹீனக இவ த்விஜக. விளக்கம். பெண்ணுக்கு வசப்பட்டவன் ஸ்திரீவசக தானம் செய்வதற்கோ தர்மத்தை பின்பற்றுவதற்கோ உலகிற்கு நன்மை செய்யும் காரியங்களைச் செய்வதற்கோ தகுதியற்றவன் ஆகிறான். அவன் இறக்கை இழந்த பறவையைப் போன்றவன். பக்ஷஹீனக போன்றவன். அவனிடம் விருப்பம் இருந்தாலும் அதைச் செயல்படுத்தும் துணிவோ வலிமையோ இருப்பதில்லை. மனுஸ்மிருதி. தர்மார்த்தம் யஹ பிரயச்சேத்து சர்வபூதானி பூஜயன் ந ஸ்திரியாஹ் அனுமதிம் பிரேப்சேத் ஸ்வபுத்யா தர்மம் ஆச்சரேத். விளக்கம். எல்லா உயிர்களையும் பூஜித்து ஒருவன் தர்ம காரியங்களைச் செய்யும்போது அது குறித்து தன் மனைவியின் அனுமதிக்கு அனுமதிம் அஞ்சி நிற்கக்கூடாது. தன் சொந்த புத்தியால் சுவபுத்யா எது அறமோ அதைச் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு அஞ்சுபகன் தர்மம் செய்வதற்கு தகுதியற்றவன். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 905 உள்ள நல்லார்க்கு நல்ல செயல் மற்றும் அஞ்சுதல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் பரோபகாரம் மற்றும் தர்ம ஸ்வதந்திரியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. தர்ம ஸ்வதந்திரியம் ஃப்ரீடம் ஆஃப் தர்மா. சனாதன தர்மத்தில் ஒரு இல்லறத்தான் கிருஹஸ்தன் விருந்தோம்பல் தானம் போன்ற பஞ்ச மகா யஜ்ஞங்களைச் செய்ய வேண்டிய கடமையுடையவன். அவன் தன் மனைவிக்கு அஞ்சி இதைச் செய்தால் அவள் கோபித்துக் கொள்வாளோ என்று நினைத்தால் அவனால் ஒருபோதும் ஒரு ஏழைக்கோ அல்லது அறிஞருக்கோ உதவ முடியாது. அச்சம் ஃபியர். அச்சம் இருக்கும் இடத்தில் தர்மம் இருக்காது. ஒருவன் நீதியை விட ஒரு நபரின் கோபத்திற்கு அஞ்சுவது தாமச குணமாக கருதப்படுகிறது. இது அவனது ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும். நல்லார்க்கு நல்ல செயல். பெரியவர்கள் அறிஞர்கள் மற்றும் தேவையுள்ளவர்களுக்குச் செய்யும் உதவி ஒருவனின் புண்ணிய கணக்கை உயர்த்தும். மனைவிக்கு அஞ்சுபவன் இந்த புண்ணியங்களைச் செய்யும் வாய்ப்பை தானே இழக்கிறான். குறள் 906. இமையாரின் வாழினும் பாடிலேரே இல்லாள் அமையார்தோள் அஞ்சுபவர். விளக்கம். மூங்கில் போன்ற அழகான தோள்களையுடைய தன் மனைவிக்கு இல்லாள் அஞ்சி வாழ்பவர்கள் இமைக்காத விழிகளையுடைய தேவர்களைப் போல இமையாரின் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்ந்தாலும் அவர்களிடம் ஆண்மைக்குரிய பெருமை பாடு என்பது எக்காலத்திலும் இல்லை. மகாபாரதம். யஹ ஸ்திரீஜுதஹ சர்வலோகே ஷண்டஹ இவ அபபாஷ்யதே தஸ்ய தேவ சமானம் ஆயுஹு அபார்த்தகம் ந சம்சயஹ. விளக்கம். எவன் ஒருவன் பெண்ணுக்கு முழுமையாக வசப்பட்டு ஸ்திரீஜிதஹ வாழ்கிறானோ அவன் உலகத்தாரால் ஒரு பேடியைப் போல ஷண்டக ஏளனம் செய்யப்படுவான். அவனுக்கு தேவர்களுக்கு சமமான தேவ சமானம்
நீண்ட ஆயுளும் வசதிகளும் இருந்தாலும் அவனது அந்த வாழ்க்கை வீணானது, அதில் சந்தேகமே இல்லை. ந சம்சயः. மனுஸ்மிருதி. ந சோபதே நரः கஷ்சித் ஸ்ரீவச்சः சர்வதா ஸ்திதः யத்யபி ஸ்வர்கதௌல்யேன போகி பவதி பூதலே. விளக்கம். எப்போதும் மனைவியின் சொல்லுக்குக் கட்டுப்பட்டு நிற்கும் ஒருவன் ஒருபோதும் பிரகாசிக்க மாட்டான். அவன் இந்த பூமியில் ஸ்வர்க்கத்திற்கு இணையான ஸ்வர்கதௌல்யேன போகங்களை அனுபவிப்பவனாக இருந்தாலும் அவனது கௌரவம் குன்றிப்போகும். சுய அதிகாரமில்லாத வாழ்வு சிறப்பற்றது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 906 உள்ள இமையார் மற்றும் பாடிலர் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் தேவ போகங்கள் மற்றும் புருஷ கௌரவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. இமையார், த செலஸ்டியல்ஸ் ஆர் தேவாஸ். தேவர்கள் இமைப்பதில்லை, கவலைப்படுவதில்லை. அவர்களுக்கு எல்லா வசதிகளும் உண்டு. ஒருவன் அத்தகைய தேவ போகங்களை மண்ணிலேயே அனுபவித்தாலும் அவனிடம் சுய புத்தி மற்றும் ஆளுமை இல்லை என்றால் அந்த வசதிகள் அவனை மேன்மையாக்காது. பாடு, டிக்னிட்டி ஆர் மேன்லினஸ். பாடு என்பது இங்கே ஒரு மனிதனின் கம்பீரத்தை குறிக்கிறது. சனாதன தர்மத்தின்படி ஒரு கிருஹஸ்தன் தன் குடும்பத்தை வழிநடத்துபவனாக இருக்க வேண்டுமே தவிர வழிநடத்தப்படுபவனாக, பெண்ணின் விருப்பத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது. தலைவை பண்பு இல்லாதவனிடம் செல்வம் இருந்தாலும் அவன் மதிக்கப்படமாட்டான். அமையார் தோள் அஞ்சுபவர். மனைவி மேல் உள்ள அன்பினால் பணிவது வேறு. அவளது உருவத்திற்கோ அல்லது கோபத்திற்கோ அஞ்சி தன் நீதியை விட்டுக் கொடுத்து பணிவது என்பது தாமச குணம். இது ஒருவனின் தேஜஸை குறைக்கும். குறள் 907. பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நாணுடை பெண்ணே பெருமை உடைத்து. விளக்கம். தன் மனைவியின் ஏவலுக்கு கீழ்ப்படிந்து அவள் பின்னால் செல்லும் ஒருவனின் ஆண்மையை விட இயல்பாகவே நாணம், அதாவது வெட்கம் கொண்ட ஒரு பெண்ணின் இயல்பே உலகத்தில் மிகுந்த பெருமையை, அதாவது பெருமையுடைத்து பெற்றதாகும். அதாவது ஆளுமையற்ற ஆண்மையை விட பண்புள்ள பெண்மை சிறந்தது. மகாபாரதம். யா ஸ்திரீ வச்சனிதாக புருஷः ச லோகேஷு விஹஸ்யதே தஸ்மாத் வரம் ஹி நாரீணாம் லஜ்ஜா ஷீலம் ச சர்வதா. விளக்கம். பெண்ணின் சொல்லுக்கு அடிமையாகி தன் விவேகத்தை இழக்கும் ஒருவன் ஸ்திரீ வச்சனிதாக இந்த உலகத்தாரால் ஏளனம் செய்யப்படுவான். அத்தகைய பலவீனமான ஆணை காட்டிலும் எப்போதும் லஜ்ஜையும், அதாவது நாணமும் நல்லொழுக்கமும் கொண்ட பெண்ணே மேன்மையானவள். ஆணிடம் இருக்க வேண்டிய வீரம் அவனிடம் இல்லையெனில் அவனது பிறப்பே பயனற்றது. மனுஸ்மிருதி. புருஷஸ்ய ஹி வீரியம் தர்மः ஸ்திரியாः லஜ்ஜா ததா குணः வீரியஹீனம் நரம் திருஷ்ட்வா ஸ்திரீரேவ ஜயதி த்ருவம். விளக்கம். ஆணுக்கு வீரமும் தர்மமுமே பண்பு, பெண்ணுக்கு நாணமே சிறந்த குணம். வீரமில்லாத ஒரு ஆணை பார்ப்பதை விட தன் குணத்தால் உயர்ந்து நிற்கும் பெண்ணே மேன்மையானவள். தன் கடமையை மறந்த ஆணின் ஆண்மை எதற்கும் உதவாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 907 உள்ள பெண்ணேவல் மற்றும் நாணுடை பெண் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஸ்வதர்மம், அதாவது தனிநபர் அறம் மற்றும் குணகௌரவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஸ்வதர்மம், அதாவது நேச்சுரல் டியூட்டி. சனாதன தர்மத்தின்படி ஒவ்வொரு பாலினத்திற்கும் ஒரு இயல்பு உண்டு. ஆண் ஆளுமையுடனும் பெண் பண்புடனும் இருக்க வேண்டும். ஆண் தன் ஆளுமையை இழந்து ஏவல் செய்யும்போது அவன் தன் ஸ்வதர்மத்தை இழக்கிறான். தர்மத்தை இழந்தவனை விட தன் இயல்பு மாறாத நாணமுள்ள பெண் உயர்ந்தவள். நாணம், அதாவது சென்ஸ் ஆஃப் ப்ரொப்ரையட்டி. பெண்ணுக்கு நாணம் என்பது ஒரு ஆபரணம். அது அவளது பலவீனமல்ல, பாதுகாப்பு. ஆனால் ஆணிடம் இருக்க வேண்டியது ஆண்மை, அதாவது ஆளுமை. தன் துணையை வழிநடத்த வேண்டியவன் அவளது ஏவலுக்கு அடிபணிவது என்பது இயற்கைக்கு மாறானது. பெருமை, அதாவது கிரேட்னஸ். ஒருவன் ஆணாக பிறந்தும் பெண்ணுக்கு அடிமையாகிறான் என்றால்
அவனது புருஷத்துவம் மங்கிப் போகிறது. அப்படிப்பட்டவனை விட ஒழுக்கமும் நாணமும் கொண்ட பெண் சமூகத்தில் அதிக மரியாதையை பெறுகிறாள். குறள் 908. நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலாள் பெட்டாங்கு ஒழுகுபவர். விளக்கம். அழகிய நெற்றியை உடைய தன் மனைவியின் நன்னுதலாள் விருப்பத்தின்படியே பெட்டாங்கு அடிபணிந்து நடப்பவர்கள் தம்மோடு பழகிய நண்பர்களின் குறையை தீர்க்க மாட்டார்கள். நட்டார் குறைமுடியார். அது மட்டுமன்றி உலகிற்கு செய்ய வேண்டிய அறச்செயல்களையும் நன்றாற்றார் செய்ய மாட்டார்கள். மகாபாரதம். ந மித்ரேஷு நச்ச ஞாதௌ நச்ச தர்மே மதிஹி ததஹ யஹ ஸ்திரீவசக சதா மூடோ ந கஞ்சித் உபகர்த்துமர்ஹதி. விளக்கம். எப்போதும் மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் அறிவிலி மூடோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அல்லது தர்மத்திற்கோ எவ்வித உதவியும் செய்ய மாட்டான். அவனது புத்தி ஒருவருக்கே அடிமையாக இருப்பதால் பிறருக்கு நன்மை செய்யும் தாராள குணம் அவனிடம் இருக்காது. மனுஸ்மிருதி. ந ஷக்னோதி சுஹ்ருத் பிரீத்திம் ந தர்மம் கர்த்துமேவச்ச யஹ ஸ்திரீஜிதஹ சர்வ காரியேஷு தஸ்ய ஜன்ம நிரர்த்தகம். விளக்கம். எல்லா காரியங்களிலும் பெண்ணால் வெல்லப்பட்டவன் ஸ்திரீஜிதஹ தன் நண்பர்களுக்கு திருப்தியளிக்கவோ சுஹ்ருத் பிரீத்திம் தர்மத்தை செய்யவோ முடியாது. பிறருக்கு பயனுள்ளவனாக அமையாத அவனது பிறப்பு வீணானதே ஆகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 908 உள்ள நட்டார் குறைமுடியார் மற்றும் நன்றாற்றார் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் மித்ர தர்மம் மற்றும் பரஹிதம் பிறருக்கு நன்மை செய்தல் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. மித்ர தர்மம் டியூட்டி டுவர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சனாதன தர்மத்தில் ஒருவனின் செல்வமும் அதிகாரமும் அவனது நண்பர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் பயன்பட வேண்டும். மனைவிக்கு அஞ்சுபவன் இதை செய்தால் அவள் சண்டையிடுவாளோ என்ற அச்சத்தால் தன் நண்பன் ஆபத்தில் இருக்கும்போது கூட உதவ முன்வரமாட்டான். நன்றாற்றார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவன் இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பல உள்ளன. மனைவிக்கு அடிமையாக இருப்பவன் அவளது குறுகிய வட்டத்திற்குள்ளேயே சுருங்கிப் போவதால் உலகளாவிய தர்ம காரியங்களில் ஈடுபட தவறிவிடுகிறான். பெட்டாங்கு ஆஸ்பர் டிசையர். பெட்டாங்கு என்பது இங்கே கண்மூடித்தனமான விருப்பத்தை குறிக்கும். விவேகமில்லாத இந்த அடிமைத்தனம் ஒருவனின் கர்மயோகத்தை அழித்துவிடும். குறள் 909. அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கண் இல். விளக்கம். தன் மனைவியின் ஏவலுக்கு அடிபணிந்து நடப்பவர்களிடம் பெண்ணேவல் செய்வார். அறச்செயல்களும் அறவினை பெருமை தரும் செல்வமும் ஆன்று பொருள் இன்பம் தரும் பிற நற்செயல்களும் பிறவினை ஒருபோதும் இருக்காது. மகாபாரதம். ந தர்மஹ அஸ்தி ந ச அர்த்தஹ அஸ்தி ந ச கர்ம சுகாவகம் ஸ்திரீஜிதஸ்ய நரஸ்யேஹ புத்திஹி ந பிரகாசதே. விளக்கம். பெண்ணால் வெல்லப்பட்ட ஒருவனிலம் ஸ்திரீஜிதஸ்ய அறம் தர்மஹ பொருள் அர்த்தஹ மற்றும் இன்பம் தரும் செயல்கள் கர்ம சுகாவகம் ஆகிய எதுவும் நிலைக்காது. அவனது புத்தி மழுங்கிப் போவதால் அவனால் எதிலும் ஒளி பெற பிரகாசத்தே முடியாது. மனுஸ்மிருதி. த்ரிவர்கஹ ந அஸ்தி தஸ்ய யஹ ஸ்திரீவச்சஹ சர்வதா பவேத் தர்மார்த்த காமான் த்யஜதி மோகாத் யஹ ஸ்திரீவசஹ சதா. விளக்கம். எவனொருவன் எப்போதும் மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்கிறானோ அவனிடம் தர்மம் அர்த்தம் காமம் என்ற திரிவர்க்கம் முப்பால் இருக்காது. மோகத்தினால் மனைவிக்கு அடிமையாகும் ஒருவன் தன் வாழ்வின் இலக்குகள் 3ஐயும் இழக்கிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 909 உள்ள அறவினையும் ஆன்று பொருளும் பிறவினையும் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் திரிவர்க்கம் தர்ம அர்த்த காம ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. திரிவர்க்கம் தி 3 கோல்ஸ். சனாதன தர்மம் மனித வாழ்க்கையை அறம் பொருள் இன்பம் என்ற 3 தூண்களில் நிறுத்துகிறது. இந்த 3ஐயும் சமநிலையில் ஆளுவதற்கு சுயபுத்தி விவேகம் அவசியம். மனைவிக்கு ஏவல் செய்பவன் தன் விவேகத்தை அவளிடம் அடகு வைத்து விடுவதால் அவனால் தர்மத்தை சிந்திப்பதற்கோ பொருளை சரியாக ஈட்டுவதற்கோ இன்பத்தை முறையாக அனுபவிப்பதற்கோ முடிவதில்லை. ஆன்ற பொருள் நோபிள் வெல்த்.
ஆன்ற பொருள் என்பது நேர்மையான வழியில் வந்த பெரும் செல்வம். பெண் வழிச் செல்பவன் அவளது சிற்றின்பத் தேவைகளுக்காக தன் செல்வத்தை தவறான வழியில் செலவிடக்கூடும் அல்லது புது சொத்துக்களை ஈட்டும் ஆளுமையை இழக்கக்கூடும். பிறவினை, அதர் டீட்ஸ், இது புகழுக்கும் இன்பத்திற்கும் காரணமான செயல்கள். சமூகத் தொண்டுகள், கலைகள், ஆன்மீகம் போன்ற பிறவினைகள் அடிமை புத்தி கொண்டவர்களிடம் அமையாது. திருக்குறள் 9:10 என் சேர்ந்த நெஞ்சத் திடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதமை இல். விளக்கம்: ஆராய்ந்து அறியும் அறிவு, எண் பொருந்திய மனத்தையும் விடாமுயற்சியையும் திடன் உடையவர்களுக்கு மனைவியின் விருப்பத்திற்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கும் அறியாமை, பேதமை எப்போதும் உண்டாகாது. மகாபாரதம். யஸ்ய புத்திஹி ஸ்திரா ராஜன் ந ச ஸ்திரீபிஹி விகர்ஷ்யதே ஆத்மவான் ஜித குரோதஹ ச சர்வம் அதிதிஷ்டதி. விளக்கம்: மன்னனே, எவனுடைய புத்தி உறுதியாக ஸ்திரா இருக்கிறதோ அவன் பெண்களால் இழுக்கப்பட விகர்ஷ்யதே மாட்டான். தன் புலன்களையும் மனத்தையும் வென்ற ஒருவன் எதற்கும் அடிமையாகாமல் உலகத்தையே ஆளும் தகுதியுடையவன் ஆகிறான். அவனிடம் மயக்கம், பேதமை அணுகாது. மனுஸ்மிருதி. ந ஸ்திரீவசக சதா திஷ்டேத் யஹ் இச்சேத் காரிய சம்பதம் மதிமான் ஹி நரஹ ஸ்ரேஷ்டஹ ந மோகம் யாதி சர்வதா. விளக்கம்: காரிய வெற்றியை விரும்புபவன் எப்போதும் பெண்ணுக்கு வசப்பட்டிருக்க கூடாது. அறிவுடைய மேலோன் ஒருவன் ஒருபோதும் மோகத்திற்கு ஆளாக மாட்டான். விவேகமும் திடமான நெஞ்சமுமே ஒருவனை பாதுகாக்கும் கவசங்கள். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 9:10 உள்ள என் சேர்ந்த நெஞ்சத்திடன் மற்றும் பேதமை இல் என்ற கலித்துக்கள் சனாதன தர்மத்தின் விவேகம் மற்றும் ஸ்தித பிரக்ஞன் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. என் சேர்ந்த நெஞ்சம், அனலிட்டிக்கல் மைண்ட். சனாதன தர்மம் விவேகத்தை மிக உயர்ந்ததாக கருதுகிறது. எது நித்தியம் எது அனித்தியம் என்று ஆராயும் அறிவு இருப்பவன் சிற்றின்பத்திற்காக தன் கடமையை அடகு வைக்க மாட்டான். திடன், மென்டல் ஃபார்ட்டிடியூட். திடன் என்பது மன உறுதி. ஒருவன் தன் கொள்கையில் உறுதியாக இருக்கும்போது உறவுகளின் அழுத்தம் அவனது நீதியை மாற்ற முடியாது. இது சத்வகுணத்தின் வெளிப்பாடு. பேதமை இல், ஃப்ரீடம் ஃப்ரம் டெல்யூஷன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் மோகத்தால் அறிவு அழிகிறது, ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாஷோ என்கிறார். ஆனால் அறிவுத்திறன் மிக்கவர்களுக்கு அந்த பேதமை வராது. அவர்கள் மனைவியை அன்புகள் நடத்துவார்களே தவிர அவளுக்கு அடிமையாகி தர்மத்தை இழக்க மாட்டார்கள். விவேகமும் திடமான நெஞ்சமுமே ஒருவனை பாதுகாக்கும் கவசங்கள்.